தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்களோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் இந்தியாவினுடைய திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்ற புனித தோமாவினுடைய பெருவிழாவை திருச்சபை கொண்டாடுகின்றது. சிறப்பாக உண்மையை நாடி தேடி இயேசுவுடைய உயிர்ப்பை தன்னுடைய வாழ்வில் ஆழமாக அனுபவித்து என் ஆண்டவரே என் தேவனே என்று தன்னுடைய விசுவாச உச்சாரணத்தை வெளிப்படுத்தி எங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கின்ற புனித தோமாவினுடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். நாங்களும் எங்களுடைய வாழ்வில் புனித தோமாவைப் போல என் ஆண்டவரே என் தேவனே என்று எங்களை முற்றுமுழுதாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, தூயமர் நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் கீழத்திய நாடாகிய இந்தியாவுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்துதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவரது திருவடிகளில் சரணடைய செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றை பிளறிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கின்றீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 19 முதல் 22 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 117 இறைவசனங்கள் 1, 2. பல்லவியாக மாற்கு 16, 15. உங்கள் பல்லவியாக உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பெறு பெற்றோர். அல்லேலூயா.
உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. பெண்ணில் ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்த பொழுது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், ஆண்டவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாம் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டும் இருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உண்டாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இதோ உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவிலிடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று திதும் என்னும் தோமாவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். தோமா என்றாலே அவரை ஒரு சந்தேக பேர்வழி என்று நாங்கள் சிந்திப்பதுண்டு. ஏனெனில் ஆண்டவருடைய உயிர்ப்பில் அவர் சந்தேகம் கொண்டார். சிறப்பாக ஆண்டவரை கண்டோம் என்று சீடர்கள் சொன்ன பொழுது உடனடியாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு நிபந்தனையை இடுகிறார். அதாவது அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்று சொல்கிறார். தோமாவை பொறுத்தவரையில் அவர் எதையும் இலகுவாக நம்புவதற்கு மேலாக உண்மை எது என்பதை தீர விசாரித்து அனுபவித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடாப்பிடியோடு இருந்தார். அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை சீடர்கள் சொன்ன பொழுது அதை தனிப்பட்ட ரீதியாக நான் அனுபவிக்க வேண்டும், இயேசுவை காண வேண்டும், ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய விரலை அவருடைய விழாவில் இட வேண்டும், அப்படி என்றால்தான் நம்புவேன் என்று புனித தோமா அடம் பிடித்தாலும் இயேசு அவருக்குள் இருந்த தேடலை புரிந்து கொள்ளுகிறார். அந்த தேடலுக்கு அவர் விடையாக இயேசு அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். கதவுகள் பூட்டியிருந்தும் இயேசு உள்ளே வந்து நின்று, உங்களுக்கு அமைதி உண்டாக என்று வாழ்த்தினார். தோமாவை பார்த்து, ஐயம் கொள்ளாதே, இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொன்ன பொழுது உடனடியாகவே இயேசுவை கண்ட பொழுது அவர் ஒரு மிக பெரும் விசுவாச உச்சாரணத்தை எங்களுக்கு கற்றுத் தொடுகின்றார். அவருடைய பாதங்களில் அவர் சரணாகதியாகிறார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உண்மை என்பது தேடப்பட வேண்டியதொன்று. உண்மையை நாங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அந்த உண்மையை தேடி கண்டுபிடிக்கிற பொழுது அந்த உண்மையில் நாங்கள் சரணடைய வேண்டும். ஆகவேதான் புனித தோமையார் உண்மையை கண்டுபிடித்தார். இயேசுவுடைய கால்களில் அவர் சரணாகதியானார். அது மாத்திரமல்ல, அந்த உண்மையை அவர் மிகுந்த கடினத்தோடு தேடியபடியால் அந்த உண்மையை உலகெங்கும் அறிவிக்க வேண்டுமென்று மிக பெரும் பயணத்தை மேற்கொண்டார். இந்தியா வரை அவர் வந்து இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்வை முற்றுமுழுதாக கையளித்து
இயேசுவுக்காக சாற்றி பகர்ந்தார். புனித தோமாவின் பெருவிழாவில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், அவர் சந்தேக பேர்வழி என்பதற்கு மேலாக உண்மையை தேடிய ஒரு உத்தமன் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையை தேடினார், உண்மையை கண்டுபிடித்தார், அந்த உண்மையை உலகத்திற்கு அறிவித்தார், அந்த உண்மைக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்தார். ஆகவேதான் இந்தியாவின் அப்போஸ்தலர். நாங்கள் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதற்கு புனித தோமா ஒரு பெரும் வழியாக எங்களுக்கு இருக்கின்றார். ஆகவே இந்த நாளில் இவ்வாறான ஒரு திருத்தூதரை இறைவன் நமக்கு தந்தமைக்காக நாங்கள் நன்றி கூறி, தோமையாரைப் போல உண்மையை தேட, அந்த உண்மைக்காக எங்களை அர்ப்பணிக்க நாங்கள் இன்றைய நாளிலே இந்த திருப்பலியூடாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இப்பொழுது இந்த பெருவிழாவில் எங்களுடைய விசுவாசத்தை பகிரங்கமாக அறிக்கையிடுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த புனித தோமாவுடைய பெருவிழாவில் நாங்களும் அவரை போல உண்மையை தேட, உண்மைக்காக எங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்க இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பே உருவான இறைவா, திருகவையில் பணியாற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் புனித தோமாவை போல் நற்செய்தி அறிவிப்பதில் ஆர்வமும், இயேசுவுக்காக தன் உயிரை தியாகம் செய்யும் துணிச்சலும் நம்பிக்கையும் உடையவர்களாக பணி செய்ய வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவின் ஊற்றாகிய இறைவா, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று தன் நம்பிக்கையை அறிக்கை செய்த புனித தோமாவைப் போல எங்கள் வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள், சோதனைகள், இழப்புகளில் நம்பிக்கை இழந்து விடாமல் இறை நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்திருந்து காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்பதனை நாம் எமதாக்கி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் பிறப்பிடமாகிய இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பிற மத சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவை அறிந்து உண்மை கடவுளை தங்கள் வாழ்வில் கண்டுணர்ந்து திருஅவையின் உறுப்பினர்களாக உமக்கு சான்று பகர தூயாவியாரின் கொடைகளை அவர்களுக்கு அளித்திட வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன நிறைவின் ஊற்றே இறைவா, தொலைக்காட்சி மூலமும் இணைய வழியாகவும் இத்திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் ஒவ்வொருவரினதும் மனவேதனைகளை நீக்கி நீரே என்றும் அவர்களுடன் துணையாக பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்தியாவினுடைய திருத்தூதர் என்று வர்ணிக்கப்படுகின்ற புனித தோமாவினுடைய வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நம்முடைய இந்த பகுதிகளுக்கு அவரை நீர் அனுப்பி அவரோடாக உம்முடைய விசுவாசத்தை எங்களுக்கு தந்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்களும் விசுவாசத்தை பரப்புகின்ற பணியை நல்ல முறையிலே செய்ய நீர் துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்துதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்மிவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயிராகிய நீர் வழியும் உண்மையும் வாழுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்களுடைய நாடுகளுக்கு அனுப்பினீரே. தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்ணுடர செய்கின்றீர். ஆகவே இன்றுமென்றும் வானுதலின் பணிகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்களும் பாடி
உமக்கு குரல் எழுப்பி ஒன்றாக சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. வானுக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை இனத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவுடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகினிவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறைப்படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். உமதிரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எமிழ்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி
திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் இரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இதை வாங்கி உண்ணுங்கள், புது வாழ்வு காணுங்கள், இயேசுவின் உடலாக மாறுங்கள். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடலிது. அருகி மகிழும் சின்னம் ஒன்று, இனி பகைமை உணர்வு நம்மில் எதற்கு? அருகி மகிழும் சின்னம் ஒன்று, இனி பகைமை உணர்வு நம்மில் எதற்கு? விருந்தில் வழங்கும் அப்பம் ஒன்று, விருந்தில் வழங்கும் அப்பம் ஒன்று, இனி உயர்வு தாழ்வு நம்மில் எதற்கு? ஒரு கொடி கிளையென நாம் இனி இணைந்து சமத்துவ பயணம் ஆறினில் தொடர்ந்து அன்பின் கனிகள் தருவோம். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடலிது. இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. இறைவாம், உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருளுடைய ஆழத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளாம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும் அவர் எங்கள் செயலால் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இன்று பெருவிழாவின் சிறப்பு ஆசிரியர்களுக்கு நாங்கள் தலகுனிந்து மன்றாடுவோம். திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாக நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிமைக்குரிய பேறு பலன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. ஆமென். மிக சிறந்த பாதுகாவலின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிவித்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும் தூயாவியராகிய கடவுள்
வழியும் உண்மையும் வாழ்வுமாகிய இயேசுவிடம் தம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. சரணம் உந்தன் ஆதாரம் துதிக்காதாரம் தன்னை ஆகாவே சரணம். மாபாவம் தன்னை மேவாமல் மாபாவம் தன்னை மேவாமல் காப்பாயே அருளிவாயே தன்னை மாதாவு சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறா நோபுற கண்டோ. மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறா நோபுற கண்டோ. பாவம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் புவிதாதாரம் தன்னை மாதாவே சரணம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.